வந்துட்டோம். கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓம் நம சிவாய. அங்கே காட்சி தரார் பகவான் நமக்கு. கைலாஷோட ஒரு பகுதி. ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்கு, இது வழியா போய் வலது பக்கம் திரும்பி ஒரு 1 கிலோமீட்டர் போனால் கைலாஷ் விட நார்த்து பகுதி நமக்கு தரிசனம் கிடைக்கும். ரொம்ப கஷ்டங்க ஏறுது. இந்த வளைவு வந்துட்டா கைலாஷ் பக்கத்தில் வந்துட்டோன்னு அர்த்தம். இருக்கிறதுலே இதுதாங்க மிக கடுமையான ஏற்றம். கைலாஷ் நடக்கும்போது பரிக்கிரமா பண்ணும்போது நார்த் ஃபேஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப ஏற்றமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிவன் தாங்க நம்மளை அழைச்சிட்டு போகிறார். ஓம் நம சிவாய. நம சிவாய. மலையோட பீக்குக்கு போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஏறுமுகமாகவே இருக்குது. ஓம் நம சிவாய. பார்த்திங்கன்னா அதான் அந்த இடத்துல நம்மளுக்கு கைலாஷ் தெரியுது பாருங்கள். ஸோ போய் ரைட் சைடுக்காக போகிறோம். அங்கே போகலாம். ஓம் நம சிவாய. கைலாஷ் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 500 மீட்டர் என்னமோ தெரியுது. கைலாஷ் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் அங்கே போயிடுவோம். இது பாருங்கள், இதுதான் தங்கறதுக்கான இடம். இங்கே த்ரீ டேஸ் பரிக்கிரமா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இல்லை ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் திருப்பி போகிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கான இதுதான் ஸ்டே. அதான் சுவாமி. இங்கே ஹோட்டல் மாதிரி இருக்குங்க, சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது. நூடுல்ஸு சூப் எல்லாம் கூட கிடைக்கும் போல இருக்குது. இதான் தங்கறதுக்கான இடம். கைலாஷ் வந்தாச்சு. ஓம் நம சிவாய. யாத்ரா பிகின்ஸ். ட்ராவல் மூலியமா யாத்ரா டைமுக்கு 9 டேஸ் கைலாஷ் ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்தோம். முதல் நாள் லக்னோவிலேருந்து நேபாள் கஞ்ச் போனோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு 2வது நாள் நேபாள் கஞ்சிலேருந்து சிமிகோட் வந்தோம் ஃப்ளைட் மூலியமா. அதுக்கப்புறம் அதே நாள் ஹில்சா அப்படிங்கிற இடத்துக்கு ஹெலிகாப்டர் மூலிமா வந்து தங்கிட்டோம். அப்புறம் 3வது நாள் பார்த்தீங்கன்னா ஹில்சாலேயே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வீசா வந்து சைனீஸ் வீசா வர வேண்டியதாக இருந்தது. நேபாள் எண்ட் அதுதான் நேபாளோட கடைசி கிராமம். அங்கேருந்து ஒரு பிரிட்ஜு தான் தாண்டி வந்தோம்னா சைனா. ஸோ நாங்கள் அங்கே இருந்தோம். அப்புறம் 4வது நாள் கிளம்பணும். வீசா வந்துச்சு. ஹில்சால இருந்து நம்ம ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணி தக்லக்கோட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே நம்மளுடைய இமிக்ரேஷன், சைனாவோட இமிக்ரேஷன்லாம் முடிச்ச அப்புறம் பஸ்ஸில் இருந்தால் அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டி வரும். ஏன்னா அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ பறக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது.
அப்புறம் ஒரு 5ஆவது நாள் வந்து முடிச்சுட்டு 6ஆவது நாள் மானசரோவரில் ஸ்டே பண்ணிட்டு சுவாமியை பார்த்துட்டு 7ஆவது நாள் மறுபடியும் அன்னைக்கு நைட்டே நாங்கள் வந்து தாட்சன் வந்து தங்கிட்டோம். தாட்சன் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் 7ஆம் தேதி பஸ் ஏறி எமதூர்வா அப்படின்ற இடத்துக்கு வந்து அங்கேருந்து நம்மளோட நடைப்பயணத்தை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 14.5 கிலோமீட்டர் நடந்தே வந்து கைலாஷ் இவரை பார்த்துட்டோம். இவர் தான் நார்த் ஃபேஸ் கைலாஷ். இவர் தான் நாம் எல்லாரும் பார்க்க முடியும். இந்த கைலாஷ் தான் முழுமையாக எல்லாருக்கும் தெரிவார். நம்ம பரிக்கிரமா பண்ணலாம். இங்கே ஒரு 14 கிலோமீட்ரு, இன்னொரு பரிக்கிரமா சைடில் போனோம்னா 22 கிலோமீட்ரு, அப்புறம் வந்து ஒரு 8 கிலோமீட்டர், மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே வரும். 2வது பரிக்கிரமா 3வது பிரமிக்காமெல்லாம் இந்த மாதிரி சுவாமி நமக்கு தெரிய மாட்டார். குட்டி குட்டியாக ஒரு எச்சு அப்படி இப்படி தான் தெரிவார். ஸோ முழுமையாக நாம் பார்க்குற கைலாஷ் இவர் தான் மகா சிவன். சிவனும் பார்வதியும் விநாயகரும் முருகரும் குடும்பஸ்தமாக இந்த கைலாஷ் பர்வத்தில் இருக்கிறதா நம்ம இந்துக்களோட ஐதீகம். அதை நான் நம்புகிறேன், பரிபூர்ணமாக நம்புகிறேன். இவங்க எல்லாரையும் இந்த யாத்ரா பிகின்ஸ் மூலியமாக யாத்ரா டைம் நேயர்களுக்கு பரமேஸ்வரனை காட்டுறதுல மகிழ்ச்சி. இப்போ இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் மேலே போனோம். மேலே போயிட்டு கிட்ட இருந்து பூஜை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓம் நம சிவாய. கைலாஷ் மலை பக்கத்தில் போகிறோம். பாருங்க பெருமாள். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே போனால் இன்னும் இதெல்லாம் தரிசனம் கிடைக்கும். யாத்ரா டைம் நேயர்களுக்கு என்னுடைய சமர்ப்பணம். உங்களோட அன்பும் ஆதரவுமாக என்னை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. உங்கள் பேரன்புக்கும் பேராதரவுக்கும் மிக்க 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 நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நார்த் ஃபேஸில் இருக்க சிவபெருமானை பார்க்க வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா நல்ல தரிசனம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால யாத்ரா டைம் நேயர்களுக்காக மேலே ஏறி போகிறேன். எஸ், ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கேங்லேயே நான் மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா யாத்ரா டைம் நேயர்களுக்கு சிவனை கிட்ட காட்டணுன்ற ஒரே ஆசையினால ரொம்ப கடினமான பாதையில் ஏறி வந்திருக்கேன். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், இதான் கைலாஷோட நார்த் ஃபேஸ். காட் பிளஸ் யூ. பாய். ஓம் நம சிவாய. வணக்கம். ஓம் நம சிவாய. கைலாஷ் வந்துட்டோம். ஓம் நம சிவாய. பெருமாளுக்கு விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்க. ஓம் நம சிவாய. யாத்ரா நேயர்களுக்கு யாத்ரா பிகின்ஸ் மூலியமாக இந்த யாத்திரைக்கு அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம்.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி லலிதாக்கா மூலியமாக எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்ற போது உண்மையாகவே கடவுள் இருக்கான்றது நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். இங்கெல்லாம் வருவேன்னு நான் கற்பனை கூட பண்ணதில்லை. லலிதாக்குமாரி அக்கா எப்படி என்ன அப்படி அலையக்கா தூக்கிட்டு வந்து இங்கே விட்டாங்க. சிவபெருமான தரிசனம் முடிஞ்சது. இப்போது கீழே இறங்கணும். பாருங்க, கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓம் நம சிவாய. யாத்ரா நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு என்னை ரொம்ப தூரம் கொண்டு வந்திருக்கு. ஏதோ விளையாட்ட ஆரம்பித்த சேனல் இப்போ உண்மையிலே என்னோடய மனசளவில் கொண்டு போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓம் நம சிவாய. நாங்கள் இப்போது ரிட்டன் வந்து காரில் போய்ட்றோம். ஆம்புலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதை இங்கே. அதில் வந்து கீழே போய்ட்றோம், தாட்சன் போய்ட்றோம். ஓம் நம சிவாய. கைலாசநாதருக்கு நேர் எதிரே இந்த பார்வதி குண்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலை வந்து 7500 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த மலையில் யாரும் ஏற அனுமதிக்கப்படுறதில்ல. தலைவன் அங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேரறது இல்லையா. கைலாஷ் வந்து நம்மளோட மிரரில் தெரியுறாரு ஐயா. அப்படியே வந்தோம்னா வானாசர்வர். பியூட்டிஃபுல். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்க, அது வந்து நந்தா தேவியோட மலை. திபெத்லேருந்து கைலாஷ் போகிற வழியில் நிறைய தெய்வீக ஸ்தலங்கள் இருக்குங்க. இந்த பார்வதி பர்வதம் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குங்க.
அது பேர் வந்து பார்வதி குண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து கொண்டிருக்கும் பார்வதி தேவியின் கண்ணீர் துளிகள் ஒரு குளமாக அங்க உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு நாம போகலாம், ஆனா ரொம்ப கஷ்டமான பயணம் அப்படின்னு சொல்றாரு. வந்து நாங்கள் தக்லப்கோட் சைனாவோட பார்டர் திபெட்டியன் டச்சில் இந்த ஊர். இங்கே வந்து மத்தியானம் வந்திருக்கோம். சுற்றி சுற்றி தேடி சைனாவில் வந்து சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா எப்படி தேடி கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்தோம். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரியல. கடைசியில் செல்ஃபோனு டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. தேங்க்யூ. திபெட்டியன்லேருந்து நேபாளுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த பாலம் தான் திபெட்டியன்லையும் நேபாளிலையும் இணைக்கும் பாலமாக இருக்குது. கர்நாலி நதி நம்ம கைலாஷ் மேலே பார்த்தோம். நதியை தொடர்ந்து வந்துட்டு நம்ம ஹில்சாவில் நினைச்சிட்டோம். இப்போ ஹில்ஸால நமக்காக ஹெலிகாப்டர் ரெடியா இருந்ததுங்க. அதுல ஏறி இப்போ நம்ம வந்து சிமிகோட்டுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சிமிகோட்ல நாங்க வந்து நைட்டு தங்கிட்டோங்க. ஏன்னா வெதருக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கிளம்புறோம். இதான் நாங்கள் இருந்த கெஸ்ட் ஹவுஸ் ரெசார்ட். ஏர்போர்ட் ஹாப்பி மார்னிங். சிமிகோட் ஏர்போர்ட்டில் இருக்கோம். 8th டே. நேற்று வந்து இன்சாலேருந்து கிளம்பி சிமிகோட் வந்துட்டோம். காற்றுனால ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி 8வது நாள் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பி நேபாள் கஞ்ச் போயிட்டு அங்கேருந்து லக்னோ பிடிச்சி சென்னை இன்றைக்கி நைட் போயிடுவோம். பயணமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. 9 days கைலாஷ் யாத்திராவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.
நேபாள்கஞ்ச் வந்து அடைஞ்சிட்டோம். பாருங்க ஏர்போர்ட். நாங்கள் வந்த குட்டி ஃப்ளைட், எங்கள் கூட வந்தவங்க எல்லோரும் ஹாப்பியாக திரும்பி போகிறோம். யாத்ரா பிகின்ஸ் மூலயமா யாத்ரா டைம் நேயர்களுக்கு கைலாஷோட யாத்திரையை முடிச்சுட்டு இன்னைக்கு 8வது நாள் சென்னை கிளம்ப போகிறோம். லக்னோவில் சித்தார்த்தா அப்படின்ற ஹோட்டலில் இருக்கோம். இப்போது மார்னிங்கு 10:30, ஈவினிங் 7 o'clock ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு போக போகிறோம். See you soon. Bye. All the best. ஓம் நமச்சிவாய. இந்தியா பார்டர் உள்ள நினைச்சிருக்கோம். நேபாளில் இருந்து இந்தியா பார்டர் உள்ள நினைச்சிட்டோம்.